வனம் அந்த பெயரிலேயே அழைக்கப்படுகின்றது. கோடை காலத்தில் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார். குளம் உருவாக்கும் பணியில் மனைவியும் சேர்ந்து கொண்டார். மண்ணை ஒரு புறமிருந்து மறுபக்கம் கொண்டு சென்று மனைவி கொட்டிவிட்டு வந்தார். அப்போது அவர் கருவுற்று இருந்தார். ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதை பார்த்த ஒரு சிறுவன் அவருக்கு தானும் உதவுவதாக கூறினான். தனக்கு கூலி எதுவும் வேண்டாம் என்று சிறுவன் கூறியும் ஆனந்தாழ்வான் மறுத்துவிட்டார். பெருமாளின் கைங்கரியத்தில் நானும் தன் மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார். அதனாலேயே அந்த சிறுவனை தன் திருப்பணியில் சேர்த்து கொள்ளவில்லை. அவர் போக சொன்ன சிறுவன் போகாமல் அந்த பக்கத்தில் கூடையுடன் நின்றிருந்தான். தாயே, நான் மண் சுமந்தால்தானே அவர் கோபப்படுவார். அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு உதவுகிறேன். இந்த வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன், அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்றான் சிறுவன். சிறுவனின் மொழியை கேட்ட பிறகு அவளால் மறுக்க இயலவில்லை. சரி தம்பி என்று கூறி கூடையை மாற்றி கொடுத்தாள். சற்று நேரம் இப்படியே வேலை நடந்தது. திடீரென்று ஆனந்தாழ்வாளுக்கு சந்தேகம் தோன்றியது. மண்ணை கொட்டிவிட்டு சீக்கிரமாக வந்து விடுகிறாயே என்று மனைவியை கேட்க, சீக்கிரமாகவே சென்று போட்டு விடுகிறேன், சிரமம் இல்லை என்று பதில் சொல்லி சமாளித்தாள். சிறிது நேரம் சென்றது. ஆனந்தாழ்வான் கரையை பார்த்தான். சிறுவன் கர்ம சிரமத்தையாக மண்ணை கொண்டு போய் கொட்டி கொண்டிருந்தான். இதனால் கோபம் தலைக்கேற கடப்பாறையால் சிறுவனின் கீழ் தாடையில் அடித்தார். சிறுவனின் தாடையில் இருந்து ரத்தம் கொட்டியது. அந்த சிறுவன் ஓடி போய்விட்டான். மறுநாள் காலை திருமலை பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்ய வந்த அர்ச்சகர்கள் கதவை திறந்ததும் அலறினர். பெருமானின் தாடையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அர்ச்சகரே, பயப்பட வேண்டாம், ஆனந்தாழ்வாரை அழைத்து வாருங்கள் என ஒரு அசரீரி கேட்டது. உடனே அவரை அழைத்து வந்தனர். பெருமாளின் தாடையில் ரத்தம் வடிந்ததை ஆனந்தாழ்வான் கண்டார். ஆனால் அவருக்கு மட்டும்தான் மண் சுமந்த கோலத்தை காண்பித்தார் பெருமாள். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், சிறுவனாக வந்தது தாங்கள் தான் என்று தெரியாது சுவாமி, என்னை மன்னித்தருள்க என்று விழுந்து வணங்கினார் ஆனந்தாழ்வான். ஆனந்தாழ்வா, நீ மலர் மாலை நேர்த்தியாக தொடுத்து அணிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் கர்ப்பிணியாக உன் மனைவி மண் சுமப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் பக்தை கஷ்டப்படுவதை கண்டு வேடிக்கை பார்க்க என் மனம் எப்படி இடம் கொடுக்கும் என்று அசரீரியாக கேட்டார். சரி, ரத்தம் வழியாமல் இருக்க என்ன செய்வது என்று அர்ச்சகர்கள் குழம்பினர். சுவாமியின் தாடையில் பச்சை கற்பூரத்தை வைத்து அழுத்துங்கள், ரத்தம் வழிவது நின்றுவிடும் என்றார். அர்ச்சகர்களும் மூலவரின் கீழ்த்தாடையில் பச்சை கற்பூரத்தை வைக்க ரத்தம் வழிந்தது நின்று போனது. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அளவு தொடர்கிறது. திருப்பதி திருமலை வாசனை தரிசிக்க செல்லும் போது பிரதான வாசலின் வலப்புறத்தில் இந்த கடபாரை தொங்குவதை பார்க்கலாம். இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் செல்லும் போது கடப்பாறையை அவசியம் பாருங்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.